இந்தியா உருவாக்க போகிற டிராகன் கில்லரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் கைஸ் 6th ஜெனரேஷன் ஸ்டெல்த் பாம்பர். சீனாவை நடுங்க வைக்கிற இந்தியாவோட சூப்பர் பவர் தான் கைஸ் இந்த ஸ்டெல்த் பாம்பர். இந்தியாவோட இந்த ஸ்டெல்த் பாம்பரை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கைஸ் போன வீடியோவில் ஆகாஷ் பிரைமை லடாக்கில் சோதனை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட கைஸ் 15,000 அடிக்கு மேலே வந்து இந்த சோதனை பண்ணியிருந்தாங்க. இந்த சோதனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதால் கைஸ் சீனாவோட மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக அடிக்க முடியும். இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா வீடியோ லிங்க் மேலே இருக்குது கைஸ், மறக்காமல் பார்த்துருங்க. இந்தியாவோட அடுத்த தலைமுறை போர் விமானம் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் கைஸ். இது இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண போர் விமானமாக இருக்கக்கூடாது. முக்கியமாக இது ஒரு ஸ்ட்ராட்டஜி பாம்பராக இருக்கும். ஏன்னா வந்து இந்தியா கிட்ட இப்போ வரைக்கும் ஒரு பாம்பர் இல்லை. இதால கைஸ் முக்கியமாக இந்தியாவிலேருந்து சீனாவோட எந்த ஒரு இடத்தையும் அட்டாக் பண்ணிட்டு திரும்பவும் வந்து சேஃபாக இது இந்தியாக்குள்ளேயே திரும்பி வர மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு விமானத்தை இந்தியா உருவாக்கிட்டாங்கன்னா அது ஒரு டிராகன் கில்லராக தான் கைஸ் இருக்கும். ஓகே கைஸ், இப்படி ஒரு விமானத்தை ஏன் இந்தியா உருவாக்கணும்? இதோட முக்கிய தேவை என்ன? சீனாவோட DF-21D, DF-26 மிசைல்ஸ் எல்லாமே இந்தியாவோட நார்த்தன் பார்டரில் இருக்கிற விமான நிலையத்தையும் விமான தளங்களையும் நேரடியாக குறிவைக்குது. இந்த நேரத்தில் கைஸ் இந்தியாவுக்கு என்ன தேவைன்னா ரொம்ப தூரம் பறக்கிற ஸ்டெல்த் டெக்னாலஜி இருக்கிற துல்லியமாக இலக்குகளை தாக்குற ஒரு விமானம் இந்தியாவுக்கு இப்போ தேவை. ஏன் அந்த மிசைல்ஸை தடுக்கிறதுக்கு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேண்டாமான்னு கேட்டிங்களா கைஸ்? நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்குது, நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து ஃபைட்டர் ஜெட்டில் தான் கைஸ் இப்போ நம்ம டிலே ஆகிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த 6th ஜெனரேஷன் ஸ்டெல்த் பாம்பரோட முக்கியமான டெக்னாலஜிஸை பற்றி பார்க்கலாம். 5000 to 6000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும். இது ஸ்டெல்த் டிசைனா உருவாக்குறதுனால எந்த ஒரு எதிரியோட ரேடார்லையும் இதால சிக்காம பறக்க முடியும். அதே நேரத்தில் கைஸ் இதுல இருக்கிற AI டெக்னாலஜியால இலக்குகளை இதால துல்லியமா தாக்க முடியும். இது ஒரு மல்டி ரோல் விமானம். ஒரே நேரத்தில் இதால அட்டாக்கும் பண்ண முடியும், சர்வேலன்ஸும் பண்ண முடியும், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ரோல்லையும் இதால ஈடுபட முடியும். இதையெல்லாம் ஒரே விமானத்தில் பண்ற மாதிரி தான் ஒரு விமானத்தை இந்தியா உருவாக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விமானத்தை இந்தியா உருவாக்குறதுனால இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கும்? இந்தியா கிட்ட இந்த மாதிரி ஒரு பாம்பர் இருக்கும்போது எதிரிகள் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. தேவையில்லாமல் இந்த எல்லையில் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நடக்காது. ஒரு போர்க்காலத்தில் கைஸ் நார்த்தில் இருக்கிற எல்லா ஃபைட்டர் ஜெட்டையும் அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணிட்டாலும் சவுத்தில் இந்த விமானம் இருந்துச்சுன்னா இதோட ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நார்த்தில் இருந்து சவுத்துக்கு வந்து இதை ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும். எடுத்துகிட்டு வந்து நம்ம அட்டாக் பண்ணிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போக முடியும். இதால் கைஸ் நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து செயல்படும். முக்கியமாக கைஸ் இது ஒரு மல்டி ரோல் விமானமாக இருக்கிறதுனால பட்ஜெட் ரொம்ப கம்மியாகும். இப்போ நம்ம IAFல ஒரு ரோலுக்கும் ஒரு விமானத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னதான் வந்து ரஃபேல் விமானங்களோ இல்லை வந்து நம்ம கிட்ட இருக்கிற பழைய விமானங்களோ மல்டி ரோல் விமானங்களாக இருந்தாலும் அதை வந்து நம்ம முக்கியமான ஒரு ரோலுக்கு தான் கைஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பட்ஜெட் அதிகமாகுது. பல விமானங்களை யூஸ் பண்ணுற இடத்துல இந்த ஒரே விமானத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த பாம்பர் வெறும் இந்தியாவோட ஒரு விமானம் மட்டும் இல்லை, இது இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி பவராக இருக்கும். இந்தோ பசிபிக் பகுதியில் சிறந்த பாதுகாப்பு தரும். இந்தியாவோட பவரையும் அதிகப்படுத்தும். ஏர் அட்டாக்ல ஒரு வலிமையையும் கிரவுண்ட் அட்டாக்ல ஒரு தனி தன்னம்பிக்கையும் இந்தியாவோட இந்த 6வது தலைமுறை போர் விமானம் புது நம்பிக்கையை வந்து இந்திய விமானப்படைக்கு கொடுக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்க கேட்பீங்க, கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, இந்தியா வந்து ஏற்கனவே AMCAவே வந்து எப்போ முடிப்பாங்கன்னு தெரியாம இருக்கு, இப்போ எதுக்கு இந்தியாவுக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்ட்னு கேட்பீங்க. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் மற்ற நாடுகளோட மேட்ச் பண்ற மாதிரி ஆயுதங்களை உருவாக்குவாங்க. அடுத்தது மற்ற நாடுகள் பயப்படுற மாதிரி ஆயுதங்களை உருவாக்குவாங்க. இதுதான் கைஸ் அப்துல் கலாமோட கனவாகவும் இருந்துச்சு. அந்த கனவை நோக்கி தான் கைஸ் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். பை, குட் நைட். நம்ம கைஸ் போன வீடியோவில் இந்தியா ஆகாஷ் பிரைமை லடாக்கில் சோதனை பண்ணியிருந்தாங்க. அதுவும் 15,000 அடிக்கு மேலே இருந்து இந்த சோதனை நடந்திருக்கு. இந்த சோதனை வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. இதால் சீனாவோட மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸை ஈஸியாக தடுக்க முடியும். இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ வேணும்னா கைஸ் எண்டு கார்டில் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க.